ஏர்போர்ட் வந்தாச்சு. இந்தியாவில் இருக்க சில டாப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட சிஇஓஸ் அண்ட் எம்டிஸை பாட்காஸ்ட் இன்டர்வியூ ஷூட் பண்ண போகிறோம். இவர் தான் கேமராமேன், இவங்க தான் ஆங்கர், அப்புறம் இவர் எங்கள் பாஸ். பாதுகாப்பு வளையத்தெல்லாம் தாண்டிட்டோம். நல்ல டைமிங். போர்டாயாச்சு. 3 பேர் இங்கே இருக்கோம். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளையர். ஹவு டு யூ ஃபீல்? ரங்கராட்டினத்தில் ஏறினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அக்கா தூங்கிட்டாங்க. ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பேலன்ஸ் இது மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் ஹைட்டுனா பயமாச்சா. சன் இஸ் ஹிட்டிங் அஸ். சன் கிஸ் அல்ல, செருப்பால் அடிக்குது. தேவர் தூதர்கள் போல மிதந்து வருகிறோம். நான் அடிக்கிற ஜோக்குக்கு ஒரு பெரிய ரசிகை. மும்பை வந்து இறங்கியாச்சு. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இந்தியாவில் இருக்க சில டாப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட சிஇஓஸ் அண்ட் எம்டிஸை பாட்காஸ்ட் இன்டர்வியூ ஷூட் பண்ண போகிறோம். அதுக்காகத்தான் டீமோடு வந்திருக்கோம். மும்பை வந்தாச்சு, கேப் பிடிச்சாச்சு. மும்பை டிராஃபிக்கில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட்டுன்னு குயிக்காக சாப்பிட்டு போயிடலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஷூட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். What you are writing, I don't know. Thank you. Thank you, sir. ஓகே, இங்கே ஷூட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கு போனோம். அடுத்து லோதாவன் பேலஸ் வந்திருக்கோம். மீட்டிங் முன்னாடி ஃபுட்டு. ஆக்சுவலாக நம்ம ஒரு 8th ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும், வியூவும் நல்லாயிருக்கும். டர்ன் திஸ் சைட். லஞ்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த மீட்டிங் வெயிட் பண்ணுறோம். ஆனால் பேக்ரவுண்டில் அப்படியே அந்த பக்கம் வியூ பார்த்தீங்கன்னு வைங்க. இந்த வியூவோட தினமும் ஒர்க் பண்ணும்போது மீட்டிங் முடிஞ்சு இப்போ அடுத்து சர்ச் கேட் போகணும். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கோம். உள்ள ஷூட் போயிட்டுருக்கு. இப்போ பாட்காஸ்ட் ஷூட்னா ஆங்கர் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, நீ என்ன பண்ணுறது உங்களுக்கு தோணலாம். ஸோ ஐ எம் கோஆர்டினேட்டிங் ப்ரொடக்ஷன், டீம் கோஆர்டினேஷன் அண்ட் கெஸ்ட் டைமிங். ஏன்னா இவங்கெல்லாம் டாப் லெவல் சி லெவல் பீப்புள்ன்றதுனால தே வில் பி வெரி பர்டிகுலர் வித் தேர் டைமிங். ஸோ அதில் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை. டன். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட இடம் தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து நின்றுருக்கோம். டைம் வந்து இப்போது 7:15. ஆனால் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கோம். உச்சகட்ட பாதுகாப்பு கடுப்படியாக இருக்குது. கொஞ்சம் பயந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியுதா மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி ஆஃபீஸ். Oh, this is the musical road which is closed right now, right? Yes. கொஞ்ச நாள் முன்னாடி ஓப்பன் பண்ண அந்த மியூசிக்கல் ரோடை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த சோகம் ஏன்னு தெரில. ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரோடே க்ளோஸ் பண்ணலாம். அந்த லேனை மட்டும் பேரிகேட் வச்சு மறைத்திருக்கிறார்கள். இடையறாத பணிகளுக்கு மத்தியில் டின்னர் சாப்பிட வந்துட்டோம். முடிச்சுட்டு ரூமுக்கு போய் தூங்க வேண்டியது தான். டே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். ஆனால் டிராஃபிக் இல்லைப்பா, இன்னும் உங்களுக்கு முடியல, கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லுது. இதாங்க ரூம் வந்தாச்சு. டன் ஃபார் த டே. நாளைக்கு வேலை இருக்குது. நாளைக்கு நைட் ஃப்ளைட். ஸோ முடிச்சுட்டு பார்ப்போம். பை. ஹாய். மும்பையில் இன்னைக்கு நமக்கு டே 2. டைம் இப்போ கரெக்டாக 7:30 ஆகுது. சின்னதாக ஒரு வாக் போயிட்டு ரெடி ஆகணும். இன்றைக்கி ஒரு 2-3 பாட்காஸ்ட் ஷூட் அப்புறம் மீட்டிங்ஸ் இருக்குது. முடிச்ச அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான். லாஸ்ட் டைம் இங்கே டீ குடித்தோம், செமையாக இருந்துச்சு. அதான்
நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? அவனுக்கு உனக்கு இட்லியை சாம்பார் இட்லி ஆக்கிட்டோம். இல்லைங்க ஃபஸ்ட்டு ஸ்பாட் பஜாஜ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்காக வெயிட்டிங். செக்யூரிட்டி கிளியரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்றைக்கான ஸ்பாட். அம்மா என்னடா இன்றைக்கும் தூங்கலே, நாளைக்கும் கிளைண்ட் ஃபுல் டே இருக்கேன்னு பார்த்தேன். I want to make it into finance அப்படி இல்லை. Then college ஆச்சு obviously. பஜாஜில் லக்ஷ்மி ஐயர் அவங்க ஒரு சிஓ. ஸோ அவங்களோட ஷூட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு இப்போ நமக்கு அந்தேரியில் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. அதுக்காக டீமோடு போய்கிட்டு இருக்கோம். டெஸ்டினேஷன் ரீச். with brokerages. ஆமாம், அப்படியா? மாசாஹரி சக்காஹரி ரெண்டுமே இருக்கா. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. டிரைவர் சொன்னார், சாப்பிட்டு போகலாம். மந்தி 20 நிமிடங்களுக்கு மேலாக ரைத்தா தான் வந்திருக்கிறது. வெறுப்பேற்றுகிறார்கள். இதுவும் வந்திருக்கான். பாம்பே வந்து இத்தனை நாளில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு நான்வெஜ் சாப்பிட போகிறோம். அது ஒரு மட்டன் பிரியாணி. சியர்ஸ். சம் வெஜ்ஜே கண்டினியூ பண்ணியிருக்கான். பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து கொட்டாக் மியூச்சுவல் ஃபண்டோட எம்டி நீலேஷா சாரோட ஒரு பாட்காஸ்ட். அதை முடிச்சிட்டோம்னா டன் ஃபார் த டே. நைட் ஃப்ளைட் தான். கொட்டாக்காவோட ஆஃபீஸ் வந்துட்டோம். இங்கே என்னென்னா இந்த ஸ்ட்ரீட்டில் மிச்ச ஃபினான்ஷியல் நிறைய பேங்க்ஸ் இருக்குல்ல, மொத்தமாக சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்ட்ரீட்டில் ஏகப்பட்ட பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நான் காட்டுறேன். ஃபெடரல் பேங்க், கொட்டாக், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் மும்பை நமக்கு ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்கா, இல்லை மும்பை ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்களாம்லாம் தெரியல. ஆனால் இருக்குது. ஷூட்டுக்கு எல்லாம் ரெடி. வெயிட்டிங் ஃபார் த கெஸ்ட். Neelisha sir is here. So when I got CA Gold Medalist, I was Salary Narayan mention பண்ணாங்க. Narayan Bala, they are the great names from the industry from Tamil Nadu. So tell us more about your connections from Tamil Nadu, your love towards Tamil Nadu. So we are basically from Tamil Nadu, yeah. So right question தான். Okay, done for the day, done the shoot. Pack up. ஷூட் முடிஞ்சிருச்சு. மணி இப்போ 7. டிராஃபிக் செமையாக இருக்குது. 9 மணிக்கு ஃப்ளைட். என்னன்னு தெரில, ஓடணும். டிராஃபிக். You can see the Mumbai's traffic. 3.5 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் தான். நடந்தே போயிடலாம் மதியம். ஆனால் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. என்னாக போதும். உள்ளே வந்துட்டோம். இன்னும் 1 ஹவர் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. செக்இன்லாம் பண்ணோம். லெட்ஸ் see. கரெக்டாக 50 மினிட்ஸ் இருக்குது. என்ட்ரு ஆகிட்டோம். பேக்கேஜ் செக்இன் பண்ணியாச்சு. செக்யூரிட்டி இருக்குது, போர்டிங் இருக்குது. என்ன போதும், வந்துட்டோம். கேட்டுக்கிட்டே வந்துட்டோம். இனிமேல் பிரச்சனை இல்லை. இங்கே மனிதர்கள் டிராஃபிக். வழியாக வழக்கம் போல் கடைசி டைமில் ஃபுட்பாலில் வந்து ஏறிட்டோம். சாப்பிட நேரம் கிடைக்காதனால சாண்ட்விச். வண்டி கிளம்பிடுச்சு. அங்கே வான்கடை இருக்குது. ஆனால் இந்த எஸ் தம்பி கொடுத்து வச்சவன் விண்டோ சீட்டில் இருக்கான். ஒரு வழியாக வாங்கிச்சு. அவ்வளோதான், நிறைய இறங்கி விட்டோம். ஒரு வழியாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். சச் அ மெமரபிள் ஜேர்னி. நிறைய பெரிய மனிதர்களை பார்க்கக்கூடிய, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது.
வெரி நைஸ். ரெக்கார்ட் பண்ண பாட்காஸ்ட்லாம் வேணும்னா நீங்கள் மேஜிக் 20 தமிழ் அப்படின்னு யூடியூப் சேனல் செக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.